அலைன் ஐட்டம், ஜஸ்டிஃபை கண்டென்ட் இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி குயிக்காக ஒரு ஷார்ட் ஹேண்ட் ப்ராப்பர்ட்டி பற்றி பார்த்துருவோம். இந்த ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் அண்ட் ஃப்ளெக்ஸ் ரேப் இருக்குல்ல, இது ரெண்டுமே நம்ம ஃப்ளெக்ஸ் ஃப்ளோவாக மாற்றலாம். அதாவது வெறும் ஃப்ளெக்ஸ் ஃப்ளோ அப்படின்ற ப்ராப்பர்ட்டியில் ஃபர்ஸ்ட் வேல்யூவாக ஃப்ளெக்ஸ் டைரக்ஷனோட வேல்யூ, செகண்ட் வேல்யூவாக ஃப்ளெக்ஸ் ரேப்போட வேல்யூ போட்டு ரோ ரேப் அப்படின்னு நம்ம போட்டுடலாம். போட்டுட்டு இந்த ஃப்ளெக்ஸ் டைரக்ஷனை நம்ம கமெண்ட் பண்ணிவிட்டு நம்மளோட வெப்சைட்டில் பார்த்தோன்னா ஒரு மாற்றமும் இருக்காது. ஓகே, நார்மலாக ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் ரோவில் தான் இருக்கும், ஃப்ளெக்ஸ் ரேப் ரேப்பில் தான் இருக்கும். ஆனால் இந்த வீடியோவில் நம்ம ப்ராக்டிக்கல் பண்ணுறதுனால நம்மளுக்கு இந்த ஷார்ட் ஹேண்ட் வேணால் கமெண்ட் பண்ணிடுறேன். பேக் டு நம்மளோட இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி வேணும். ஓகே, இப்போ நம்ம அலைன் ஐட்டம் பற்றி பார்க்கலாம். ஸோ அலைன் ஐட்டம்ஸ் கிராஸ் எக்ஸிஸ் தான் வேலை செய்யும். மெயின் எக்ஸிஸ்னா என்ன, கிராஸ் எக்ஸிஸ்னா என்னன்னு சொல்லிட்டு போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். அலைன் ஐட்டம் அப்படின்றது கிராஸ் எக்ஸிஸ் தான் வேலை செய்யும். உங்களோட அலைன் ஐட்டமோட டிஃபால்ட்டான வேல்யூவே என்னவா இருக்கும்னா ஸ்ட்ரெச் அதில் தான் இருக்கும். நான் சேவ் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாற்றமும் இருக்காது. ஏன் அப்படின்னா இப்போ உங்களோட கிராஸ் எக்ஸிஸ் டாப்லேருந்து பாட்டம் இறங்குது. ஏன்னா உங்களோட மெயின் எக்ஸிஸ் ரோவாக இருக்குது, லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு போகுது. ஸோ அதனால உங்களோட கிராஸ் எக்ஸிஸ் டாப்லேருந்து பாட்டம் இறங்குது. ஸோ அதனால டாப் டு பாட்டம் ஃபுல்லியாக அதோட பிளேஸ் எடுத்துக்கிச்சு. இதுதான் ஸ்ட்ரெச்சில் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, மேலேருந்து கீழே வரைக்கும் எவ்வளோ கேப் இருக்கோ அவ்வளோ கேப்பும் வந்து இது ஃபில் பண்ணுது ஸ்ட்ரெச்சாக மாதிரி. ஏன் இது இவ்வளோ ஹைட்டுக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னா இந்த பாக்ஸ் எல்லாத்துலேயும் இருக்கிறதுல பாக்ஸ் 3க்கு தான் வந்து 300 பிக்சல் ஹைட் இருக்குது. மற்றது எதுக்குமே ஹைட் கிடையாது. ஸோ இதில் 300 பிக்சல் ஹைட் இருக்கிறதுனால மற்ற பாக்ஸஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுது அதோட ஹைட்டை ஸ்ட்ரெச் ஆகி. வெறும் பாக்ஸ் 2க்கு மட்டும்தான் ஹைட் நம்ம வேற கொடுத்துருக்கோம். அதனால பாக்ஸ் 2 சின்னதாக இருக்குது. மற்றபடி பாக்ஸ் 3 இருக்கிறதுலே பெருசாக இருக்கிறதுனால மற்ற எம்டி ஹைட் இல்லாத ஐட்டம் எல்லாமே இந்த பாக்ஸ் 3 ஃபாலோ பண்ணி ஸ்ட்ரெச்சாக மாறிடுச்சு. அவ்வளோதான். இப்போ இதை இன்னும் நீட் ஆகணும் அப்படின்னா வெறும் பாக்ஸ் 3க்கு ஹைட் கொடுத்தாலே நீட் ஆயிரும். பாக்ஸ் 3க்கு 300 பிக்சலை நம்ம 600 பிக்சல் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இப்போ பாருங்க, நான் வெறும் பாக்ஸ் 3க்கு மட்டும்தான் ஹைட் கொடுத்தேன், மற்றது எல்லாமே ஸ்ட்ரெச் ஆயிடுச்சு. இது நீங்கள் எல்லாத்தையும் சென்டருக்கு கொண்டு வரலாம். இப்போ நம்ம அலைன் ஐட்டம் ஸ்ட்ரெச்லேருந்து சென்டர் அப்படின்னு மாற்றணும் அப்படின்னா எல்லா ஐட்டமும் பாருங்கள் சென்டருக்கு வந்துருச்சு. ஸ்ட்ரக்சரில் எல்லா ஐட்டமும் சென்டருக்கு வந்துருச்சு. வெறும் பாக்ஸ் 3 அண்ட் பாக்ஸ் 2 மட்டும் தான் டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்குது. ஏன்னா இதுக்கு நம்ம ஹைட் கொடுத்துருக்கோம், மற்றபடி மற்ற எந்த பாக்ஸுமே ஹைட் இல்லை. அதனால எல்லாமே அதோட கான்டென்ட் ஹைட்டை ஃபாலோ பண்ணி எல்லாம் சென்டரில் இருக்குது. ஆனால் எல்லாம் டாப்லேருந்து பாட்டம் இப்படி பார்க்குறப்ப தான் சென்டரில் இருக்குது. லெஃப்ட்லேருந்து ரைட் இதில் சென்டரில் இல்லை. ஏன்னா அலைன் ஐட்டம் நான் சொன்ன மாதிரி கிராஸில் தான் ஆட் ஆகும். ஸோ கிராஸில் தான் இது சென்டரில் இருக்குது. மெயின் எக்ஸிஸில் இது சென்டரில் இல்லை. ஸோ உங்களோட மெயின் எக்ஸிஸ் லெஃப்ட்லேருந்து ரைட் இருக்குது. அதனால உங்களோட க்ராஸ் எக்ஸிஸ் டாப்லேருந்து பாட்டம் இருக்கும். ஸோ உங்களோட ஐட்டம்ஸை டாப் மிடில் பாட்டம்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி வேணாலுமே சேஞ்ச் பண்ணிக்க முடியும் க்ராஸ் எக்ஸிஸில். ஆனால் உங்களோட ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் ரோவில் இருந்து காலம் மாறுச்சு அப்படின்னா இப்போ பாருங்க, உங்களோட மெயின் எக்ஸிஸ் காலம் இருக்குது, அதாவது டாப் டு பாட்டம். அப்போ உங்களோட கிராஸ் எக்ஸிஸ் ஆட்டோமேட்டிக்கலியாக லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு போகும். இப்போ இருக்கிற ஐட்டம் எல்லாத்தையும் லெஃப்ட்லேருந்து ரைட்டில் மிடில் அண்ட் ஸ்டார்ட் அப்படின்னு நீங்கள் வைக்க முடியும். உதாரணத்துக்கு அலைன் ஐட்டம் சென்டர்னு இருக்குல்ல, இப்போ நம்ம அலைன் ஐட்டம் ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட் இப்படின்னு வைக்கலாம். எல்லாமே இங்கே ஸ்டார்ட்டில் இருக்கும். இல்லை அப்படின்னா ஃப்ளெக்ஸ் அண்ட் அப்படின்னு வைக்கலாம். எல்லாமே இங்கே ஆண்ட்ல இருக்கும். ஆனால் நல்லா பார்த்தீங்கன்னா லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு தான் மூவ் ஆகும், அதோட கிராஸ் எக்ஸிஸில் மூவ் ஆகும். ஸோ இப்போ நான் ஃப்ளெக்ஸ் டைரக்ஷனை பேக் டு ரோவாக மாற்றுறேன். பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள், எல்லாமே இப்போ ஃப்ளெக்ஸ் ஆண்ட்ல இருக்கிறதுனால எல்லாமே கீழே இருக்குது. அதே ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட்னு இருந்துச்சுன்னா எல்லாமே மேலே இருக்கும். சென்டர் அப்படின்னா எல்லாமே சென்டரில் இருக்கும். ஸோ டாப் டு பாட்டம் இதில் தான் மூவ் ஆகும். ஏன்னா இப்போ ரோவோட கிராஸ் எக்ஸிஸ் டாப் டு பாட்டம். ஸோ நம்ம அலைன் ஐட்டமை ஃப்ளெக்ஸ் எண்ட்லேருந்து ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட்டில் வைப்போம். ஸோ எல்லாமே இங்கே மேலே வந்துடும். இது வரைக்கும் நம்ம கிராஸ் மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தோம். அடுத்தது நம்ம மெயின் எக்ஸிஸ் பார்க்கலாம். கிராஸ் எக்ஸிஸில் எப்படி அலைன் ஐட்டம்ஸ் உங்களோட ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் மூவ் ஆகுதோ, மெயின் எக்ஸிஸில் ஜஸ்டிஃபை கான்டென்ட் அப்படின்ற ப்ராப்பர்ட்டியை வச்சு உங்களோட ஐட்டமை மெயின் எக்ஸிஸில் மூவ் பண்ணலாம். இப்போ எல்லாமே கோணலக்கா. இப்போ நான் இது அத்தனையுமே சென்டருக்கு கொண்டு வரணும் அப்படின்னா அதோட மெயின் எக்ஸிஸில் நான் மூவ் பண்ணணும் லெஃப்ட் டு ரைட். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஜஸ்டிஃபை கான்டென்ட் அப்படின்ற ஒரு வேல்யூ கொடுத்து அதில் நம்ம சென்டர்னு கொடுத்தோன்னா பாருங்கள் எல்லாமே சென்டருக்கு வந்துருச்சு. அதே மாதிரி கிராஸ் எக்ஸிஸில் அலைன் ஐட்டம் எல்லாமே ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட்டில் தான் இருக்குது. அது நம்ம சென்டருக்கு கொண்டு வரலாம். சென்டருக்கு கொண்டு வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி அலைன் ஐட்டமில் நம்ம ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட்டை சென்டர் அப்படின்னு மாற்றி கொண்டு வந்தோம்னா இந்த மாதிரி எல்லாமே சென்டரில் இருக்கும். இப்போ ஹாரிசான்டலாகவும் சென்டரில் இருக்குது, வெர்டிக்கலாகவும் சென்டரில் இருக்குது. வெர்டிக்கலாக கிராஸ் எக்ஸிஸ்ட் ஒர்க் ஆகுது, ஹாரிசான்டலாக மெயின் எக்ஸிஸ்ட் ஒர்க் ஆகுது. ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் ரோவாக இருக்கிறதுனால இப்போ இதோட மெயின்
எக்ஸிஸ்ட் ஹாரிசான்டல், கிராஸ் எக்ஸிஸ்ட் வெர்டிக்கல். அதுவே ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் கோலம் இருந்துச்சு அப்படின்னா அதோட மெயின் எக்ஸிஸ்ட் வெர்டிக்கல், கிராஸ் எக்ஸிஸ்ட் ஹாரிசான்டல். ஓகே, கிராஸ் எக்ஸிஸ்ட்ல எப்பவுமே அலைன் ஐட்டம்ஸ் தான் வேலை செய்யும் உங்களோட ஐட்டமை மூவ் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி மெயின் எக்ஸிஸ்ட்ல எப்பவுமே ஜஸ்டிஃபை கவுண்டன்ட் தான் வேலை செய்யும் உங்களோட ஐட்டமை மூவ் பண்ணுறதுக்கு. ஸோ உங்களுக்கு மெயின் எக்ஸிஸ்ட், கிராஸ் எக்ஸிஸ்ட் நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அதே மாதிரி ஜஸ்டிஃபை கவுண்டன்ட், அலைன் ஐட்டம் இதுவும் நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் காமெண்ட்டில் கேளுங்க. இதோட கோட்ஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி GitHubலேருந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. See you on next video. Bye.